அம்மா அவனை அன்புடன் அழைக்கிறாள். வெளியே போகிறாயா? உனக்கு வெயில் பட்டுவிட்டது. இவ்வளவு நேரமாகிவிட்டது. வெளியே செல்லாதே. சீக்கிரம் தூங்கு. தூக்கம் வரவில்லை என்றால் வெளியே நடந்து செல். முதலில் நீ தூங்கு. இருவரும் ஒருவரையொருவர் கண்டுகொள்ளாமல் அவசரமாக வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறான். அவன் வேகமாக காவல் நிலையத்தை நோக்கி ஓடுகிறான். யார் கண்டது? அப்போதுதான் அம்மா ஒரு டாக்ஸியில் அவனை துரத்தி வருகிறாள். மகனே, நீ செல்போனை மறந்துவிட்டாய். நான் உனக்கு கொண்டு வந்தேன். மகனே, ஓடாதே. ஆனால் பல ஆண்டுகளாக வளர்த்த மகன் என்பதால் அவளுக்கு மனம் இளகிவிட்டது. துப்பாக்கியால் சுடவில்லை. இளைஞன் இப்போது தலைவனை கண்டுபிடித்து நிலைமையை விளக்குகிறான். தலைவனும் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று கூறுகிறான். இளைஞன் இவ்வளவு துக்கமாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் இருப்பதைக் கண்ட தலைவன் அவனுக்கு மற்றொரு இரகசியத்தை சொல்ல வேண்டியதாயிற்று. உண்மையில் அவனுடைய அம்மா பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரி இல்லை. அவள் வெறும் வளர்ப்புத் தாய் மட்டுமே. அவள் இளைஞனை ஒரு போலீஸ்காரனாக வளர்த்ததற்கு காரணம் காவல்துறையின் தகவல்களை திருடுவதுதான். உன்னுடைய உண்மையான அம்மா உன் சொந்த ஊரான அன்ஹுய்க்கு திரும்பிவிட்டாள். உன் உண்மையான அப்பாவை நீ தடுப்புக் காவலில் ஒருமுறை சந்தித்திருக்கிறாய். இந்த வார்த்தைகளை கேட்ட இளைஞனின் மனம் மிகவும் நிம்மதியடைகிறது. அடுத்த நாள் உயர் அதிகாரிகள் உடனடியாக அனைத்து சோதனைச் சாவடிகளுக்கும் தகவல் அனுப்பி முழு பலத்துடன் போதைப்பொருள் கடத்தல்காரனை பிடிக்க உத்தரவிடுகிறார்கள். இறுதியில் போலீசார் குவாங்சியில் அவனை கைது செய்கிறார்கள்.